அண்மை செய்தி. நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் சட்டவிரோத கல்லீரல் விற்பனை விசாரணை குழு அமைத்து தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கிட்னி விவகாரம் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்திய நிலையில அடுத்ததாக கல்லீரல் சட்டவிரோதமாக விற்பனைக்குள்ளானது பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்னி விசாரணை மேற்கொண்ட தமிழ்நாடு சுகாதாரத்துறை திட்ட இயக்குநர் வினித் IAS தலைமையிலான குழு மீண்டும் கல்லீரல் விவகாரத்திலும் விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பெண் ஒருவர் விசைத்தறி வேலை செய்து வருகிறார். வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை என்று கூறி இதற்காக சென்னையில் கிட்னியை விற்க முயற்சி செய்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து புரோக்கர்கள் மூலம் தனக்கு செய்த மருத்துவ செலவுக்கான பணத்தை கேட்டு மிரட்டி கல்லீரலை விற்பனை செய்யுமாறு கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில கல்லீரல் கொடுத்தால் 8 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் என தெரிவித்த புரோக்கர்கள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லீரலை விற்பனை செய்த பெண் தற்போது எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, உடல் பலவீனமாகிவிட்டது என்று கூறி வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கிட்னி விசாரணை மேற்கொண்ட தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் IAS தலைமையிலான குழு மீண்டும் இந்த கல்லீரல் விவகாரத்திலும் விசாரணை மேற்கொண்டு தமிழக அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அந்த விசாரணை சென்றாலும் மறுபுறமாக சுகாதாரத்துறை தரப்பில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் IAS தலைமையிலான குழு மீண்டும் இந்த கல்லீரல் விவகாரத்திலும் விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பெண் ஒருவர் விசைத்தறி வேலை செய்து வருகிறார். வாங்கிய கடனை கட்ட முடியாமல் இந்த கல்லீரல் விற்பனையானது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் IAS தலைமையிலான குழு மீண்டும் கல்லீரல் விவகாரத்திலும் விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அறிக்கையானது இந்த திட்ட அறிக்கை, அதாவது தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் IAS தலைமையிலான குழு மீண்டும் இந்த கல்லீரல் விவகாரத்திலும் விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 37 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் விசைத்தறி வேலை செய்து வருகிறார். வாங்கிய கடனை கட்ட முடியாமல் அவர் தனது கல்லீரலை விற்று வந்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி விவகாரம் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருந்த நிலையில. விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.